ஹாய், வாங்க எங்கள் ஊர் ஸ்டைல் இட்லி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய், கருவேப்பிலை, 10லேருந்து 15 பல் பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா கீரியே ஆட் பண்ணிக்கோங்க. நான் 5 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். 1/2 மூடி தேங்காய், 2 பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 4லேருந்து 5 வரமிளகா, இது எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிவிட்டு நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். குழம்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் மல்லித்தலை தூவி இறக்குனா சூப்பர் அண்ட் டேஸ்டியான இட்லி குழம்பு ரெடி. இது நிறைய ஊரில் தக்காளி குழம்புன்னு சொல்லுவாங்க. இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே குழம்பு பாதி காலி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட இட்லியோட வச்சு நான் சாப்பிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.